நானும் ராஜா தானே கட்டுப்பாடு இல்ல போத வந்து பதவியாக ஆட்சி செய்து உள்ள ஏத்து பாரு இன்பம் கூடும் இந்த போத புதுசு கவலை எல்லாம் கரைஞ்சு போகும் சொகுசு ஆட்சி மனசு மறந்து மறந்து போறேன் மிதந்து மிதந்து போறேன் வெக்கத்தை விட்டு ஆட்டத்தை போறேன். ஹாய் ஹலோ. இப்போ இந்த ஆரியன் கான்ஸ் ட்ரக் கேஸ் ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 20 டேஸாக இதான் ஹாட் நியூஸ். அண்ட் அந்த ஆரியன் கான் ட்ரக் கேஸில் ரிலேட்டடாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சமீர் வக்கெண்டே அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மேலே ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மிஸ்யூஸ் பண்ணி தான் அந்த எஸ்சி ரிசர்வேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு ஹிந்து கிடையாது, முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக அந்த ருத்ர தாண்டவம் வீடியோலையும் பேசியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச நம்ம ஸ்டூடெண்ட்டு என்ன தப்பு பண்ணாங்க, அதனால் எப்படி மாட்டிக்கிட்டாங்க, அதை வந்து இன்னொரு அகாடமி எப்படி பைபாஸ் பண்ணி கோல்மால் பண்ணாங்க, அதை யூபிஎஸ்சி எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் ருத்ர தாண்டவம் வீடியோவில். வேணும்னா அந்த வீடியோ நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ரைட், ஃபைன். இப்போது இந்த ஆரியன் கான் ட்ரக் கேஸ், இந்த ஆரியன் கான் ட்ரக் கேஸை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணி இப்போ உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய இன்டென்ஷன். ஸோ இப்போ நான் சில கொஸ்டின்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஒரு நியூஸில் இருந்து எப்படி கொஸ்டின் ஷூட் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ரைட். அண்ட் எப்போவுமே எஸ்பெஷலி இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் நியூஸ்க்கு அதிகமாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸ் தான். அது இந்த வருஷம் இந்த ட்ரைக்ளோசன் ஆகட்டும், இல்லை பிஸ்ஃபினாலியா ஆகட்டும், நிறைய கொஸ்டின் அது மாதிரி எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான் வருது இல்லையா. அதனால் நீங்கள் இதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் பேஸ் உள்ள ஒரு நியூஸு, அதனோட லிட்டில் பிட் ஆஃப் பேசிக்ஸு சயின்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல், எஸ்பெஷலி ஃப்ரம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த மெயின்ஸ்க்கும் நான் ஒரு கொஸ்டின் இதில் சொல்கிறேன் இந்த இஷ்யூஸை பேஸ் பண்ணி. ஸோ நோட் டவுன். கொஸ்டின் நம்பர் 1 டை அசிடைல் மார்ஃபைன் refers to right, diacetyl morphine refers to option A charas, charas, charas. Option B bung, bhang, bung. Option C brown sugar, option C brown sugar. Option D கஞ்சா. ஆப்ஷன் டி கஞ்சா. இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது, யூ ட்ரை. ரைட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ரைட். கொஸ்டின் நம்பர் 2 1 2 3 போட்டுக்கோங்க. 1 சிங்கிள் கன்வென்ஷன் ஆன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் 1961. 1 Single Convention on Narcotic Drugs 1961. 2 The Convention on Psychotropic Substances 1971. The Convention on Psychotropic Substances 1971. 3 The United Nations Convention Against Illicit Traffic in Narcotic Drugs and Psychotropic Substances, Narcotic Drugs and Psychotropic Substances 1988. So 1 2 3 3 கொடுத்திருக்கேன். ரைட், ஃபைன். கொஸ்டின் இஸ் to which of this India is a signatory? To which of this India is a signatory? Options A 2 and 3, B 1 and 2, C 1 2 3, D 3 only. ஸோ 3 இது கொடுத்துருக்கேன், 3 கன்வென்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 3த்தில் எது வந்து இந்தியா இஸ் அ சிக்னேட்ரி டு அப்படிங்கிறது தான். ரைட். ஸோ கொஸ்டின் நம்பர் 2. ரைட், ஃபைன். தென் கொஸ்டின் நம்பர் 3. வாட் இஸ் ட்ரமடால்? TRAMADOL. ட்ரமடால்
that flashes in news sometimes? What is tramadol that flashes in news sometimes? Right? TRAMADOL. Right? Option A, it's a synthetic drug. It is a synthetic drug. Option B, it is an extract. It is an extract from the seeds of poppy. C, it is an alcoholic derived substance obtained from animal sources. Option D, it is an explosive hyperadrenaline compound. It is an explosive hyperadrenaline compound. Right? Next, question number 4. 1, 2, 3. Put 1, 2, 3. 1. Marijuana. 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 2. Charas. 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 3. Doda. 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 3. Doda. Right? 4. Pukki. PHUKKI. Pukki. Right? 4 சொல்லியிருக்கேன். இப்போ question. Which of these refer to cannabis? CANNABIS. Which of these refer to cannabis? Right? Options A 1 and 2, B 2 and 3, C 1 only, D all the above. 1 2 3 4. Right? D all the above. Right? Okay, fine. Next, question number 5. You put 1 2 3. 1 Punjab, 2 Sikkim, 3 Uttar Pradesh. 3 கொடுத்திருக்கேன். Punjab, Sikkim, Uttar Pradesh. Right? Fine. Question is, which of the following is the correct ascending order in terms of number of cannabis users in India. Option A 1 2 3 அதே order. B 1 3 2, C 2 3 1, D none of this. Right? So next question number 6. Golden crescent refers to option A India, Afghanistan and Pakistan. Option B India, Pakistan and Iran. Option C Afghanistan, Iran and Pakistan. Option D none of this. Right? Question number 7. Statement 1. Smoking cannabis is mentioned in Atharva Veda. Statement 1. Statement 2. The NDPS Act was enacted during the tenure of
Indira Gandhi, during the tenure of Indira Gandhi, right? So statement 1 and 2. So which of these statements is slash or correct? Is slash or correct? Option A, 1 only. Option B, 2 only. Option C, 1 and 2, both 1 and 2. Option D, neither 1 nor 2, right? Fine. Next, question number 8. Question number 8. ECGONINE, ECGONINE, right? ECGO9 is obtained from A, opium plant, B, cannabis plant, C, cocoa derivative, cocoa plant, D, taxol ன்றது ஒரு plant, right? Taxol, right? Fine. Then 9 அப்போ அடுத்து 9, right? The drugs obtained from question number 9. The drugs obtained from cocoa and cannabis belong to a group of compounds called as A, alkaloids, 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 B, nitrosamines, 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 C, carbinols, 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 D, anthocyanins, 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 right? Okay, then question number 10, statement 1. The cannabis has been included under schedule 4 of the 1961 single convention on narcotic drugs and has been categorized in the dangerous category, statement 1. Then statement 2, most species of cannabis are dioecious plants, DIOECIOUS, dioecious plants. Most species of cannabis plants are dioecious plants, right? Now, which of these statements is slash or true, right? Option A, 1 only. Option B, 2 only. Option C, both 1 and 2. Option D, neither 1 nor 2, right? Fine. So 10 objective questions, 10 objective questions இருக்கு prelims point of view and ஒரு mains point of view ஒரு descriptive question சொல்லலாம், right? Okay, fine. See, how has mains point of view ஒரு 200 words க்கு try பண்ணுங்க. How has narcotic trafficking formed a diabolic alliance with terrorist groups, question mark. Examine the gravity of the issue as a serious concern of security issues for India, right? 200 words. So see, இப்போ பாருங்க எப்படி யூபிஎஸ்சி கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு நியூஸ் ஐட்டமை பேஸ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் சயின்ஸு அதுலேருந்து கொஞ்சம் டெப்த்தாக அதுலேருந்து தான் மேக்ஸிமம் ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் என்சிஆர்டியோ இல்லை ஈவன் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ ஒரு நியூஸ் ஹாட்டாக இருக்குன்னா அதை எப்படியெல்லாம் நம்ம யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
இந்த பர்டிகுலர் வீடியோ. ரைட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, பை.